ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது எப்படி வந்து நம்ம சாண்ட்ரிங் பண்ணுறதுன்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ சாண்ட்ரிங்னா எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் எப்படி நம்ம வந்து இந்த ஷேர் வால் வந்து நம்ம சாண்ட்ரிங் பண்ணி பட்டி பார்க்கறதுக்கு தயார் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ இது எப்படி சிமெண்ட் பால்லாம் அங்கங்கே ஒட்டி கரையாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் பாருங்கள், இந்த சிமெண்ட் பால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தகடு வச்சு சொரன்னாவே வந்துடும். பட் ஒரு சில இடத்துல வராது. அதேமாரி வந்து ஷேர் வால் போடக்குள்ள ஒரு சில இடத்துல போர்டு வந்து இந்த ஜாயினில் வந்து கொஞ்சம் காங்கிரீட்லாம் வெளியில் வந்த மாரி இருக்கும். அதெல்லாம் வராமல் நம்ம பண்ணுறதுக்கு பண்ணக்குள்ள கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணிக்கணும். அப்படி பண்ண முடியிற சுச்சுவேஷனில் லாஸ்ட்டில் கண்டிப்பாக சாண்ட்ரிங் பண்ணக்குள்ள அதை கரெக்ட் பண்ணணும். இதை நம்ம எப்படி சாண்ட்ரிங் பண்ணுறதோ அந்த வீடியோ நம்ம எப்படி அழகாக சாண்ட்ரிங் பண்ணுறோம், சாண்ட்ரிங் பண்ணோன்னே எப்படி இருக்குதுன்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதே போல் வந்து எப்படி இருக்குதுன்னு இங்கே பாருங்கள். எப்படி வந்து ஒரு சிமெண்ட் பால் வந்து அழகாக அந்த கீழே வந்து ஊற்றி ஒரு கரையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நண்பர் வந்து இதை ஒருத்தர் பண்ணுறாரு பாருங்கள். இப்படி தான் நம்ம வந்து சாண்ட்ரிங் பண்ணணும். நம்ம சாண்ட்ரிங் பண்ணக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மாஸ்க் யூஸ் பண்ணணும், கண்ணாடி யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது போல் சாண்ட்ரிங் பண்ணக்குள்ள அந்த பிசுறுலாம் வந்து கண்ணில் அடிக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு தான். கொஞ்சம் பார்த்து நம்ம கேஷுவலாக பண்ணணும். அதே போல் ஏணிலாம் ஏறி மாரி பண்ணக்கூடாது. இது போல் வந்து நம்ம வந்து இந்த இரும்பால் குதிரை ரெடி பண்ணி பலகா போட்டு அதில் வச்சு தான் நம்ம ஏறி நின்று தான் நம்ம வந்து பண்ணணும். கண்டிப்பாக மாஸ்க்கு டபுள் மாஸ்க் போடுங்க. குவாலிட்டியான மாஸ்க்கு கூட வாங்கி நீங்கள் போட்டுங்க, ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து சாதா மாஸ்க்கு டபுள் மாஸ்க் போட்டு வச்சு யூஸ் பண்ணுறோங்க. அதை பாருங்கள், அந்த பண்ணக்குள்ளேயே அந்த நெருப்பு படுது பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த ஜல்லி வந்து ஒரு சில இடத்துல பேக்கிங் ஆகாமல் இருக்கும். அந்த இடத்துலலாம் இருக்க அந்த ஜல்லி படக்குள்ள நெருப்பு வரும், அந்த கண்ணில் படும். அது எப்படி தான் அடிக்குன்ட்டு நம்மளுக்கே தெரியாது. அந்த போல் மிஷின் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு தான். ஆனால் கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக பண்ணோன்னா அது வந்து இது ஒரு ஒர்க்கு வந்து பெரிய இது கிடையாது. எல்லா ஒர்க்குலையும் ரிஸ்க்கு தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம பண்ணுறது இருக்குது. இதுபோல் வந்து எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப ஒரு ஹார்டாக ஒரு இதாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம மிஷினை வந்து அழுத்தி தேய்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிட்டு வரது இப்படி தான் இருக்கும். இதுபோல் நம்ம வந்து சாண்ட்ரிங் பண்ணி முடித்தோடனே இது போல் தான் இருக்கும். இதில் நமக்கு வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன், அந்த ஹோல்ஸை வந்து நம்ம கெமிக்கல் வச்சு ஹோல்ஸ் அடைச்சிடணும். எதுக்கு அதை கெமிக்கல் வச்சு நம்ம ஹோல்ஸ் அடைக்கணும், ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரேம் மாட்டுறதுக்கோ இல்லை கபோர்டு ஒர்க் பண்ணுறதுக்கோ ட்ரில் பண்ணுறோம், கரெக்டாக அந்த இடத்துல தான் ஸ்க்ரூ பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குள்ள ஹோல்ஸ் இருக்குள்ள சரியான ஒரு கிரிப்னஸ் கிடைக்காது ஸ்க்ரூக்கு. அதனால தான் கண்டிப்பாக ஹோல்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேக் பண்ணுறது வந்து இருக்கணும். அது எப்படி நம்ம வந்து இந்த லவர் கன் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம கெமிக்கல் இது பண்ணிவிட்டு அது வழியாக நம்ம வந்து இதை லோட் பண்ணணும். அப்படி இல்லை அந்த வண்டிக்கெல்லாம் கிரீஸ் அடிப்பாங்க, அந்த கன்னில் கூட நீங்கள் வந்து லே பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லை கேரியர் பேக்கில் கூட நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.